Guys, I'm making this video exclusively for parents. Parents-கான video தான். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை காட்டுங்க. என்னென்னா இந்த வருஷம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் பார்க்குறப்ப ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சொன்னப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் ஒன்றும் இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து குழந்தை இருக்கு. மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேம் என் பையன் வந்து என்னை அம்மான்னு கூப்பிட்டதோட எங்கள் அம்மாவை தான் அம்மான்னு அதிகமாக கூப்பிட்ருக்கான். ஏன்னா வந்து நான் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு அப்படியே நான் படிக்க மட்டும்தான் உட்காருவேன். யார் என்ன கேட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படாமல் எங்கள் அம்மா அப்பா தான் என்னை இந்த எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பெருசாக வந்து எனக்கு சப்போர்ட்லாம் இல்லை ஹஸ்பண்ட் சைடு. ஆனால் வந்து எல்லாமே வந்து எங்கள் அம்மா அப்பா தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டைம் கிளியர் பண்ணியிருக்காங்க. போத் RRBPO அண்ட் IBPS கிளர்க் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன், இன்னொருத்தவங்க அவங்க அப்பா வந்து கோவிட் டைமில் இறந்துட்டாங்க. அண்ட் அவங்க என்னன்னா 30 years ஆகுது. ஸோ அதே இந்த 30 years வரைக்குமே எங்கள் அம்மா ஒரு கொஷின் கூட கேட்டதில்லை. நான் நல்லா தான் உட்காந்து எஃபர்ட் போடுறேன், நான் நல்லா தான் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பார்த்து என்னை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எதுவுமே கேள்வி கேட்கல. நீ படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு தம்பி அவரும் ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. IBPS PO அண்ட் இப்போ IBPS கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவரும் சொன்னது அப்படி தான். 4 to 5 years ஆகிடுச்சு. ஆனால் வந்து சுற்றி சொந்தக்காரங்க என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை வந்து நீ சரி வேறு போகலாம்ல அப்படின்னு சொல்லி என்னை சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நான் எஃபோர்ட் போடுறேன், படிக்கிறேன், மார்க் 1 மார்க் 2 மார்க்கில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரியல் ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஓவராலாக பார்க்குறப்ப அண்ட் மோரோவர் முக்கில் நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் வந்து பேரண்ட்ஸோட அம்மா அப்பாவோட வந்திருப்பார். அவங்க அம்மா அப்பாவும் சொன்னதை தான் 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் அதே தான் சொன்னாங்க. நான் வந்து ஃபைனான்ஷியலி வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறோம். ஆனால் என் பையன் வந்து அவனோட எக்ஸ்பென்ஸை பார்த்துட்டு அவனே எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி அவன் படிக்கிறான் அப்படின்றப்ப நான் சப்போர்ட் பண்ணணும் தான் நினச்சோம். அதனால நான் வேறு எதுவுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் அவங்க வந்து இன்கேஸ் எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை எஜுகேட்டடாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து அலைண்டாக இருக்குது. இப்போ அவங்களுடைய குழந்தைங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க. ஒரு மார்க், அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் 2 மார்க்கில் அந்த மாதிரி தான் போகுது, ஒரு 5 மார்க் டிஃப்ரென்ஸில் போகுது. அடுத்தடுத்து வந்து ஒரு டைமும் மார்க்கில் இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ஹர்ட் பண்ண மாட்டுறாங்க. நான் பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஆன்சர் மெனி எக்ஸ்டர்னல் கொஸ்டின்ஸ். நீங்கள் எக்ஸ்டர்னலாக நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நீங்கள் நிறைய இடத்துக்கு போவீங்க, ஒரு சின்ன டீ குடிக்க போனால் கூட உன் பையன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக என்னால் அதெல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னன்னா உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு டைமும் இப்போ மார்க் போடுறாங்கன்னா நீங்கள் பாருங்கள், டெய்லி மார்க் போடுறாங்களா, அவங்களுடைய பெர்சன்டைல்னு ஒன்று இருக்கும், அது பாருங்கள். அது வந்து இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அவங்க வந்து அந்த பெர்சன்டைல் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்காக அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணாமல் கொஞ்சம் ஹர்ட் பண்ணாமல் விட்டுருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்கேஸ் ஃபைனான்ஷியலி உங்கள் வீட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்கன்னா ஒர்க் போயிட்டு எவ்வளவோ பிளேயர் கிளியர் பண்ணியிருக்காங்கப்பா. எக்கச்சக்கமான பேர் நம்மளோட சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எடுத்து பாருங்க, ஒர்க் போயிட்டு அத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஃபைனான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியாத பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைடும் பார்த்துக்கோங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வருவது, கண்டிப்பாக இது வந்து ஒரு பயங்கர டஃப்பான ஜேர்னி. ரொம்ப வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். இதில் எப்படியாவது வேலை கிடச்சிடணும், காம்படிஷன் அதிகம் அப்படின்ற பட்சத்தில் எப்படியாவது வேலை கிடச்சிடணும் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் நீங்கள் மட்டும்தான். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஒரு வருஷம், இன்கேஸ் இந்த வருஷம் உங்கள் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு 5 மார்க் டிஃப்ரென்ஸ், 6 மார்க் டிஃப்ரென்ஸ், 7 மார்க் டிஃப்ரென்ஸ் இப்படி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு
ஒரு வருஷம் கூட இல்லை, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வருது. ஒரு 7 மாதம் 6 மாதம் தான். கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் மோரோவர் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபைனான்ஷியலி இன்கேஸ் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக எவ்வளவோ ஒர்க் இருக்குது, தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் கட்டுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஃபைனான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா. அண்ட் ஒர்க் போயிட்டே படிக்க முடியுமான்னு டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டே வேணாம். அவ்வளோ பேர் ஒர்க் போயிட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீட்டில் உட்காந்து 7 மணி நேரம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏதோ கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் ஒர்க் போயிட்டு வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 2 மணி நேரம், நைட்டு வந்து ஒரு 2.5 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறப்ப பயங்கர எஃபெக்டிவாக பசங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் அடுத்து வந்து உங்களுக்கு யுஏஎஸ்சியோட ஏஓ வர இருக்குது, எக்ஸாம் இருக்குது. அதனால் இப்போ உடனே வந்துடும் சொல்கிறாங்க. 200+ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வரி பண்ணாதீங்க. அடுத்தடுத்து இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஏதோ ஒன்றில் போயிடுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக இருங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கைண்ட் ஆஃப் இமோஷனல் சப்போர்ட் ஏதாவது தேவை அப்படின்னாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை, see you.